கீழடி அப்படின்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது வந்து அந்த கிராமம் தமிழரின் தாய்மடி. 2600 வருடங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 2600 இயர்ஸ் அகோ தமிழர்கள் அங்கே வாழ்ந்ததற்கான எவிடன்ஸ் ப்ளஸ் ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து அனர்த் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 அகழாய்வு பொருட்கள் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கடந்த 10 வருஷத்தில் மட்டும். அதன் பிறகு கீழடி அப்படின்னா நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றவர் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கே அமர்நாத் ராமகிருஷ்ணா. இவர் தான் கீழடியை கண்டுபிடிச்சவர். இவர் கடந்த 11 ஆண்டுகளாகவே நியூஸ்லேயே இருந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணா ஃபஸ்ட்டு 2 phases ஆஃப் எக்ஸ்கவேஷனை கீழடியில் பண்ணார், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்காக. அதன் பிறகு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 phases ரிப்போர்ட்டை வந்து அமர்நாத் வந்து 2023 ஜனவரியில் ஏஎஸ்ஐ டைரக்டர் ஜெனரல் கிட்ட சப்மிட் பண்ணார். 2 வருஷம் கழித்து கடந்த மே 2025 அமர்நாத்துக்கு வந்து ஏஎஸ்ஐ ஒரு கடிதம் எழுதினாங்க. இல்லை, நீங்கள் நிறைய ஃபைண்டிங்ஸ் வந்து இதில் தவறாக இருக்கிறது. நீங்கள் வந்து 8th century BCE to 3rd century CE அப்படின்னு கீழடியோட பீரியடை கொடுத்துருக்கீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ரீவர்க் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அமர்நாத் ரீவர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு ஏஎஸ்ஐ வந்து ஒரு இவாலுவேஷன் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணாங்க. 5 ஆர்கியாலஜிஸ்ட் கொண்ட ஒரு இவாலுவேஷன் கமிட்டி. அந்த கமிட்டி கடந்த டிசம்பர் மாதம் ஒரு 114 பக்க அறிக்கையை அமர்நாத்துக்கு கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை ரிஜெக்ட் பண்ணி இப்போ அமர்நாத் அவர்கள் வந்து ஒரு 4 பக்க லெட்டரை வந்து ஏஎஸ்ஐ டிஜிக்கு எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டர் வந்து February 3 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லெட்டரில் அமர்நாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ நம்ம பார்க்கலாம். அமர்நாத் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவாலுவேஷன் கமிட்டி வந்து தங்களுடைய வேலையை சரியாக செய்யலை. அவங்க வந்து ஒரு முறை கூட கீழடியை வந்து விசிட் பண்ணல, கீழடியை வந்து பார்க்கவே இல்லை, அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை அவங்க ஒரு முறை கூட ஆய்வு பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி அவங்க வந்து என்னுடைய ரிசர்ச் தவறுன்னு சொல்ல முடியும்? நான் எழுதுனது வந்து நான் கீழே என்ன பார்த்தனோ, என்னோட டீம் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸ், வீடியோகிராஃபிக் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் அவங்க வந்து நேரில் பார்க்காம, அதெல்லாம் ஒரு முறை கூட பார்க்காம அவங்க எப்படி என்னோட ரிப்போர்ட்டை வந்து ரீசப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, என்னோட ரிப்போர்ட்டில் ஃபேக்சுவல் அக்யூரசிஸ், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நான் தவறாக சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த இவாலுவேஷன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டில் வந்து நிறைய ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு கண்டென்ட்டை ஜெனரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கும் ஜெனரிக்காக ஒரு 11 சாப்டர் என்னுடைய ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த 11 சாப்டருக்கும் ஏஐயில் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்திருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அவங்க ஏன் ரிப்போர்ட்டை வந்து ஜெனரேட் பண்ணணுங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நான் பார்த்ததை நான் எழுதினேன், அதை நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதை வந்து நீங்கள் வெட் பண்ணலாம். இங்கிலீஷ் சரியில்லை, இந்த இடத்துல இந்த வார்த்தையை மாற்றுங்க, கிராமர் சரியில்லைன்னு சொல்லலாமே தவிர அந்த ஃபைண்டிங்ஸை நீங்கள் எப்படி கொஷின் பண்ணலாங்கிறது தான் அமர்நாத் அவர்களுடைய இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் அமர்நாத் என்ன கேட்குறாருன்னா, மற்ற ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் பண்ணுற இடங்களில் வர ரிப்போர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறதே கிடையாது, கீழடிக்கு மட்டும் ஏன் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரூட்டினைலாம் பண்ணுறீங்க, அது என்ன நியாயம் அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் அமர்நாத் அவர்கள் அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் என்னென்ன எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நான் புதுசாக எந்த விஷயங்களும் பண்ணிடலை, ப்ரூஃப் ரீடிங் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு மேலே வேறு யாரும் என்னை வந்து இதை சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த பேராவை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஃபைண்டிங்ஸ் வேறு யாரும் வந்து பார்க்கல, இந்த கமிட்டி கீழே கூட போய் பார்க்கல, அந்த சைட்டை ஒரு முறை கூட விசிட் பண்ணாமல் நீங்கள் எப்படி என்னோட ரிப்போர்ட்டில் அக்யூரசிஸ் இருக்குதுன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் இதில் அமர்நாத் அவர்கள் சொல்ல வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்காலர்லி ஹியூமன் மைண்ட் டு த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னா, நீங்கள் வந்து ஹியூமன் மைண்டை அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் விஷயங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு மிஷினை யூஸ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஹியூமன் மைண்டை அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறார். முக்கியமான விஷயம் திரு அமர்நாத் அவர்கள் வந்து அந்த லெட்டரில் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த ரிப்போர்ட்டில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அந்த ரிப்போர்ட்டை இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்கள் வெட்டு என்ன பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் வந்து கரெக்ட் பண்ணுங்கள், மற்ற விஷயங்களை பண்ணுங்கள், ஆனால் அந்த ரிப்போர்ட்டோட கண்டென்ட்ஸை மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, இமீடியட்டாக அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயம்
விஷயத்தை அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த லெட்டரில் அவர் எழுதியிருக்கிறது. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக தான் மாறிட்டு இருக்கு. முதல்ல இருந்தே கீழடி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறி இருக்கு. ஸோ இப்போ இந்த லெட்டர் இது என்னதான் அமர்நாத் அவர்களுக்கும் ஏஎஸ்ஐக்கும் நடக்கின்ற ஒரு பனிப்போர் இல்லை ஒரு கோல்டு வார் அப்படின்னு சொன்னாலும் கூட இதில் கீழடியினோட அந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸு, அந்த கீழடி ஒவ்வொரு முறையும் சர்ச்சைக்குள்ளே இழுக்கப்படுறதை எல்லாரும் ரசிக்கலை. ஸோ இப்போ அமர்நாத் அவர்களும் ஏஎஸ்ஐயும் 2 பேரும் உட்காந்து இதை என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஏஎஸ்ஐ எடுக்க வேண்டும். அமர்நாத் எழுதின ரிப்போர்ட் 982 பேஜஸ், அதாவது கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் கொண்ட அறிக்கை. அதில் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ், அவங்களுடைய அந்த கேரிகேச்சர்ஸ், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வெளியில் வந்துச்சுன்னா அதை கிரிட்டிக்கலாக யார் வேணாலும் அதை கிரிட்டிக்கலாக ரிவ்யூ பண்ணலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை முழுவதுமாக மறுக்கலாம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டையே நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ கூடிய சீக்கிரம் அமர்நாத் அவர்களும் ஏஎஸ்ஐயும் 2 பேரும் ஒரு சமரசத்துக்கு இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் தமிழர்கள் எல்லாருடைய எண்ணம்.